ஒரு மாதருக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷன இந்த சாக்ரிஃபைஸ் டெடிகேட் பண்ணி அவங்க இருக்கிற அந்த விதம் தான் தானே டொமேட்டோ? சாக்ரிஃபை சி பண்ணணும்னா கூட தப்பா நெனச்சுப்பாங்க நெறைய பேரு. வாழ்க்கைய சாக்ரிஃபை உயிர பண்ணணுன்ட்டு. குடுக்கலான்ட்டு. அப்படியெல்லாம் இல்ல. சின்ன சின்ன விஷயத்துல சாக்ரிஃபை பண்ணி, எமோஷனல் சப்போர்ட் பண்ணி, கேஷுவலா பிள்ளைங்கள வந்து வளர்த்தாலே போதும். சரி. அப்ப அந்த விஷயம் நீ சொல்லணும்னு சொன்னியே டொமேட்டோ. இந்த வீடியோ நம்ம பண்றப்ப அது நீ சொல்லு டொமேட்டோ. அந்த சிவில் வார் அந்த மாரி மேட்டர். அத நீ சொல்லு. நான் தெரிஞ்சுக்குவோம். நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. அது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். 1908ல மே 10ல தான் வந்து கண்டுபிடிச்சாங்கன்ட்டு. அதாவது யாருன்னா, ஒரு டாட்டர் வந்து ஒரு மதருக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆ கொஞ்சம் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். தொண்டை கரகரன்னு இருக்கு. ஓகே டொமேட்டோ. நீ டீ குடிச்சிட்டு பேலன்ஸ வந்து கன்டின்யூ பண்றேன். அதாவது சிவில் வார் அதாவது ஆதி காலத்துல தானே டொமேட்டோ? கன்டின்யூ பண்றியா? கன்டின்யூ பண்ணு. நீ கூட பண்ணலாம். சொல்லு. ஆதி காலத்துல வந்து இல்ல 1908ல வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு கிளப் வச்சிருந்தாங்க. அதாவது மதர் கிளப்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அந்த கிளப்ப வந்து அவங்களால ஆதி காலம்னு சொன்னா நம்ம ஏன்னா சிலது இப்பதான் 1000 வருஷம் கடன், 2000 வருஷம் கடன்னு சொல்றாங்கல்ல. இப்ப நேத்து நடந்தது தொறந்தவங்களே 1000 வருஷம்னு வச்சுக்கிட்டா, இது பல பல காலம் முன்னுக்கு தள்ளிட்டு போயிட்டு அதான். சரி சொல்லு. அந்த மாரி வந்து இருக்கிறனால, அந்த கிளப் வந்து அவங்க ஒரு மதருக்காக இது பண்ணனால, அந்த சிவில் வார்ல வந்து அவங்க அம்மா வந்து நெறைய வேலை செஞ்சிருக்காங்க. அதுக்காகவே உழைச்சிருக்காங்க நெறைய விஷயம். ஸோ, அதனால தான் அந்த விஷயத்த உருவாக்கியிருக்காங்க. அதாவது பிரிஞ்சு இருக்கிறனால. அப்ப மெயின் காரணமே இது வந்து இந்த வார்ல பிரிஞ்சிருப்பாங்களா? அந்த பொண்ணு அந்த மாரி குடும்பம் அவங்கவங்க அம்மா, பிள்ளைங்க சேர முடியாது தானே டொமேட்டோ. அந்த மாரி மெயின் காரணமாவே இத வச்சு தான் இந்த நாளையே உருவாக்கியிருக்காங்க டொமேட்டோ. ஆமா. ஏன்னா அந்த டாட்டர் தான் வந்து எங்க அம்மா வந்து நெறைய வேலை செஞ்சிருக்காங்க. ஸோ, அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு, எங்க அம்மாக்காக நான் இத பண்றேன்னு சொல்லி தான், அவங்க வந்து அந்த சிவில் வார் டைம்ல வந்து அவங்க அம்மா இங்க வரணும், கொண்டாடணும்னு நெனச்சு அவங்க ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஆனா, அதுக்கு முன்னுக்கே வந்து அவங்க அம்மா இறந்துட்டனால, அத வந்து பப்ளிக்கா வந்து இது ஒரு நல்ல விஷயம் தான்னு சொல்லி, அத வந்து கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லீவா இருக்கணும். கரெக்ட்டு தான். பிரிஞ்சவங்கலாம் ஸ்பெஷலா வந்து கொண்டாடணுன்ட்டு. அதனால தான் இந்த மாதர்ஸ் டேன்னு ஒரு டே உருவாக்கியிருக்க கேட்கிறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த பிரிஞ்ச பொண்ணு இருந்திருப்பாங்கல்ல வேலையா. அவங்க அந்த நாள் லீவா இருந்துச்சுன்னா, அவங்க ஒண்ணு சேர்ந்து மீட் பண்ணி ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்ல. அதான் இந்த மாதர்ஸ் டே தானே டொமேட்டோ. அப்படி இருக்கிற விஷயம் தான் நெறைய பேரு எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா, பிரிஞ்சு போனவங்க அதாவது சேர முடியாது, வர முடியாது. அவங்க வழி இல்ல. வேற சிச்சுவேஷன் இல்ல அவங்களுக்கு. அப்படி ஒரு நாள் வர்றப்போ சேரணும், எங்க அம்மாவ பார்க்கணும்னு துடிச்சு பிள்ளைங்களும், அம்மாவும் சேர்ற நாள் தான் அதுன்னு வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப பிள்ளைங்க வந்து கொண்டு போய் தனியா எங்கேயாவது விட்டுட்டு, தெருவுல விட்டுட்டு, அப்புறம் வந்து நான் சேர்ந்துக்கிறேன். அதுதான் மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்காங்க. அதான் டொமேட்டோ. நீ சொன்னது சரிதான். ஏன்னா, இப்ப தெரிஞ்சிருக்கும். ஒருத்தவங்க உருவாக்குன நாள். கணக்குப்படி அவங்க அம்மாக்கு. இப்ப எல்லாம் சொல்லுங்க, இது நம்பலாம் கொண்டாடுற மாதர்ஸ் டே சரியா? தப்பா? இது நம்மளோட மாதர்ஸ் டேவா முக்கியமா? ஏன்னா, அந்த மாதர்ஸ் டேன்னு பார்க்குறப்ப, நார்மலா இந்த மாதர்ஸ் டேன்னு சொல்ல வேணாம். இத பத்தி பேசுனாலும் இத பத்தி சொல்றோம். மத்தது அடுத்த வீடியோ சொல்றோம். நீ பார்த்தீன்னா கடையிலயும் சரி, சாப்பாடு கடையிலும் சரி, எங்க பார்த்தாலும் ஃபுல்லே பிஸியா இருக்கும். ஏன்னா, அது மாதர்ஸ் டேன்னுட்டு. இந்த விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னே தெரியல. தானே டொமேட்டோ? அது தானே? ஆமா. ஏன்னா வந்து இப்ப மதர்ஸ் டேனால வந்து அவங்களுக்கு என்னனாலும் மத்தவங்க உருவாக்கி வச்ச நாள தவிர்த்து, நம்பளா ஒரு நாள் அம்மாக்காக அதாவது உருவாக்கணும்னா, அது ரொம்ப நல்ல விஷயம். உங்க அம்மாக்காக நீங்க உருவாக்குனீங்கன்னா, அது நல்ல விஷயம். அந்த நாள நீங்க கொண்டாடுனீங்கன்னா நல்ல விஷயம். ஒரு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, உங்க பொறந்த நாள் பொறந்த நாளா இருக்கு. உங்க கல்யாண நாள் கல்யாண நாளா இருக்கு. ஏன்னா அந்த நாள் உருவாகி நீங்களா தானே செய்றீங்க. அடுத்தவங்க கல்யாண நாள் எடுத்து என் கல்யாண நாள் நீங்க சொல்லலல்ல. அந்த மாரி தான் இந்த விஷயமும். மதர்ஸ் டேக்காக மட்டும் இல்ல, மத்த மத்த நாளுக்கும் இந்த மாரி விஷயம்லாம் இருக்கு. அது அந்த டாபிக்ல அதுல வரும். ஆமா. ஆட்டோமேட்டிக் நீ சொன்ன இப்ப நல்ல ஒரு எக்ஸாம்பிள் உண்மையா குடுத்தது. இப்ப இது வேற ஆளோட அவங்க கொண்டாடுறதுனால, அது பொதுவா உலகத்திலே பப்ளிக் ஹாலிடேன்னு அந்த லீவ் இருந்தா எல்லாருமே அவங்கவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்கல்ல. மெயின் மோட்டிவே அதுதான். ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த நாள் கொண்டாடுறதெல்லாம் தவிர்த்து தானே டொமேட்டோ அப்படின்னு இருக்கிறப்ப, இந்த விஷயம் தான். ஆனா இந்த மாரி அவங்க அவங்கவங்க புள்ளைங்க புள்ளைங்க அவங்கவங்க அம்மாவ கொண்டு போய் விட்டு, இல்லாட்டி அந்த மாதிரி சொல்லி அவங்கவங்க புள்ளைங்கள கொண்டு போய் விடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த நாள் தேவையா டொமேட்டோ? என்ன கேட்டா அதான் நம்ம மொத ஏன்னா சொன்ன எக்ஸாம்பிள். நீ சொன்ன மாரி, இந்த மாரி வந்து மாதர்ஸ் டே அதுவுமா தான் இப்ப நீங்க சொன்ன. வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அது காசு வேணுமா? இல்ல வேற என்ன தேவையா இருக்கா என்னன்னு தெரியல. அதுக்கு முன்னுக்கு அவங்கலாம் மாதர் இருக்காங்கன்னே தெரியாது. மாதர்ஸ் டேன்னு ஏன்னா நீ சுத்தி பார்த்தாக்கா ஆல்ரெடி சொன்ன மாரி, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்த மெயின் காரணமே நம்மள சுத்தி நடக்கிற விஷயம் தான் நம்மளும் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பார்த்து கேட்டுட்டு இருக்க நீங்களும் ஃபேஸ் பண்ணுவீங்க. நீயும் ஃபேஸ் பண்ணியிருக்க தானே பாப்பி. இதெல்லாம் உனக்கும் தெரியும் தானே? கண்டிப்பா. அப்படியாப்பட்ட விஷயம் தான். அப்ப அந்த நாள் எங்க போய் பார்த்தாலும் கடையில இடம் இருக்காது. எல்லாமே பேக்கா இருக்கும். ஏன் மத்த நாள் எல்லாம் எங்க? உங்க மாதிரி எல்லாம் இல்லையா அன்னைக்கெல்லாம்? அதான் டொமேட்டோ. அவங்க மாதர்லாம் இருக்காங்க. ஆனா, எங்களுக்கு என்னைக்கு படம் காட்ட தோணும்? நாங்கலாம் வந்து செல்ஃபி எடுத்து போட்டுப்போம். இன்ஸ்டால போடுவோம். எங்க வேணா போடுவோம். ஏன் யூடியூப் சேனல்ல கூட நாங்க சேனல் தொறந்து அம்மானா அழைக்காத உயிர் இல்லன்னு சொல்லுவோம். அதுக்காக தான் இந்த நாளே நாங்க வச்சிருக்கோம். நீங்க என்ன சும்மா இந்த கதைய கட்டி எங்கள கடுப்பாக்குறீங்கன்னு நெனைப்பாங்க நெறைய பேரு. ஆமா. நீங்க சொன்ன மாரி சரிதான். இந்த மாரி விஷயத்துக்காக தான் இன்னும் வெளிய பார்க்குறப்ப லைட்டா தோணும் தான். பண்றதும் அதுக்கேத்த மாரி தான் இருக்கும். சரி, இந்த மாரி மாதர்ஸ் டே பத்தி பேசுறதுக்குள்ள இந்த மாரி இத பத்தி உள்ள ஃபேக்ட் தான் நம்ம பேசுறோம்ல. இந்த மாரி வேற வேற விஷயம் பத்தி மாதர்ஸ் டேனா என்ன? எப்ப வந்துச்சு? என்னைக்கு வந்துச்சு? யார் பண்ணா? எங்க பேர் என்ன? அது இதுன்னு பேசுறதுக்கு நெறைய சேனல் இருக்காங்க. ஆனா, இதுல என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறோம்னா, இந்த நல்ல அம்மா இருக்காங்க. கேவலமான அம்மாவும் இருக்காங்க. தானே டொமேட்டோ? ஆமா. அத பத்தி தான் இப்ப மொத்தமா நம்ம பார்த்துருக்கோம். இப்ப மாதர்ஸ்
அந்த அவங்களோட தகுதி என்ன டொமேட்டோ? லவ், சப்போர்ட், கைடன்ஸ் அதா? ஆமா. அப்ப அது இருந்தா, அதான் நீ ஆல்ரெடி நெறைய இது முன்ன பேசுறப்ப நீ சொன்ன. அதெல்லாம் இருந்தாங்கன்னா, அவங்க நல்லா அம்மா. மத்தவங்க வேணா பேர் வச்சுக்கலாம். சோறே வைக்கல, பேர் எங்க வச்சோம்ல அந்த மாரி தானே டொமேட்டோ. அப்ப நம்ம பிபிஎஃப் ஃபண்ட்ஸ் வச்சு யாராவது இத பத்தி இவ்வளோ பேசிட்டு இருந்தனால, இன்னும் நெறைய பாயிண்ட்ஸ் இருக்கே. ரொம்ப நேரம் போயிரும். நீங்கலாம் கேட்கறதுக்கு முடியாதுன்னு நெனைக்கிறனால காது செத்துரும் தானே டொமேட்டோ. அதனால முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன் டொமேட்டோ. நீ எதா இருக்க பேச? நம்மளும் முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லணும்னு நெனைக்கிறோம்னா, ஒரு சிம்பிளான விஷயம் சொல்லலான்னு இருக்கோம். இதுக்கு முன்னுக்கு அம்மாவா இருக்கிறவங்க, இதுக்கப்புறம் அம்மா ஆக போறவங்க, இவங்க எல்லாமே இத கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, யாரா ஒரு ஆள் கேட்டா கூட, இல்ல யாருமே கேட்காட்டி கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இத கொண்டு போய் கண்டிப்பா சேருங்க. அம்மான்றது வந்து அது சும்மான வார்த்தை இல்ல. அது வந்து ஒரு இமோஷனல். ஸோ அந்த இமோஷனல் வந்து கரெக்ட்டா நீங்க வந்து நடந்துக்கிட்டீங்கன்னா, நீங்க நல்ல அம்மாவா இருப்பீங்க. இல்லன்னா நல்ல அம்மாவா இருக்க முடியாது. ஸோ வந்து இந்த எப்படி வேணா வாழலாம் இந்த உலகத்துல. நம்ம எப்படி வேணா அசிங்கம் பிடிச்ச வாழ்க்கைய வாழுவோம். ஒரு வாட்டி தானே வாழ்றோம். இதெல்லாம் என்ஜாய் தானேன்னு நெனச்சுக்கிட்டு அப்புறம் நான் அம்மாவாயிட்டேன். நான் பெஸ்ட் அம்மான்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அந்த மாரிலாம் நெனைக்காதீங்க. அந்த மாரி சொல்றது இல்லாம பேசாம செத்தரலாம்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன், இந்த அம்மா கதையில. ஆமா. நீ சொன்ன மாரி டொமேட்டோ. இப்ப இவ்வளோ பேசின விஷயமே அந்த சில பேர், சில குப்பை, சில அசிங்கம். இந்த மாரியெல்லாம் பண்றனால தான், இந்த மாரி இருந்த ஒரு விஷயமே கெட்ட விஷயமா ஆயிக்கிட்டு வருது. அதனால தான் பேசிட்டு இருக்கோம். அந்த மாரி தானே டொமேட்டோ? ஆமா. அந்த மாரி தான். அதான் இன்னொன்னு சொல்லணும்னு வந்து இந்த நெறைய பேர் சொல்லுவாங்க. அம்மானாலே அம்மா தானே. அதுல என்ன வந்துற போதுன்னு. அம்மானாலே அம்மாலாம் ஆக முடியாது. அத தெரிஞ்சுக்கங்க. அது வாயில வேணுனா சொல்லலாம். அம்மானாலே அம்மான்னு. அம்மானாலே அம்மாலாம் கிடையாது. இந்த மாரி அம்மா எக்ஸாம்பிளுக்கு எவ்ளோ விஷயம், எவ்ளோ அம்மாவ சொன்னோம். அந்த அம்மாலாம் நல்ல அம்மாவா? இல்ல கேட்கிறேன். தெரியாம தான் கேட்கிறேன். உங்களுக்கும் தெரியாம இருந்துச்சுன்னா, நீங்களும் உங்க மனசாட்சி கிட்ட கேளுங்க. இந்த மாரி அம்மாலாம் நல்ல அம்மாவான்ட்டு. ஆமா டொமேட்டோ. இப்ப நீ சொன்ன மாரி மா மாதர்ன்னு பேர் யார வேணா வச்சுக்கலாம். ஆனா யார் வேணா வச்சுக்கலாம். ஆனா, எங்க பேர் வச்சுட்டு இவங்கலாம் என்ன பண்ண போறாங்க? அதானே டொமேட்டோ. பேர் வச்சுக்கிட்டுக்காகலாம் மாத்திரை தான் ஆக முடியாதுன்னு இவ்வளோ நேரம் தான் கத்திக்கிட்டு, கதறிட்டு இருக்கோம்னு இருக்கிறப்ப, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு உண்மையான மாதர் தான் தேவை. எப்படி பார்த்தாலும். கன்க்ளூஷன் கடைசியா சொல்லணும்னா, அதானே டொமேட்டோ. ம். அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கலாம் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கும் அடுத்தடுத்து இந்த மாரி விஷயம்லாம் பேசுறதுக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து உங்கள ஃபேஸ் பண்ணி நீங்களும் பார்க்குற விஷயங்கள் தான். அதனால நம்ம இப்படியோட முடிச்சுக்கிறோம். இஷ்டம் இருந்தா பாருங்க. அந்த மாரி ஏன்னா, இந்த விஷயம்லாம் வந்து சொல்லட்டுமா? சொல்ல வந்த போல. ஆமா. ஏன்னா வந்து நம்ப சிம்பிளா சொல்லிக்கிறேன்னா, மதரா இருக்காதீங்க. ரியல் மதரா இருங்க. அதுதான் நம்ம சொல்ல வந்தோம். இன்னொரு விஷயம் என்ன நம்ம சொல்ல வந்தோம்னா, முக்கியமான விஷயம் இத பத்தி அ என்னன்னா, கண்டிப்பா இதுக்கப்புறம் மதர் ஆக போறவங்க வந்து உங்களால மதரா இருக்க முடியுமா? இல்லையான்னு உங்களுக்கே முன்னுக்கே தெரிஞ்சிரும். ஸோ முடியலன்னு இருக்கிறப்ப கண்டிப்பா புள்ளைங்கள பத்தி அவங்கள கஷ்டப்படுத்தி, கடைசியா அவங்க உங்கள கஷ்டப்படுத்துற மாரி வச்சுக்காதீங்க. மாட்டோம், மாட்டோம். அதனால முடிச்சுக்கலாமா? அதான் ஆல்ரெடி சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருங்க பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் நெறைய கிடைக்கும். அதான் மட்டும். ஆமா. வேற வேற சேனல் இருக்கும். இது ஆமா, நம்மளோட புது சேனல் தான். பார்க்குறவங்க மட்டும் பார்த்தா போதும். ஆமா. ஏன்னா வேற விஷயத்துக்கு உங்களோட இந்த டைம் யூஸா ஏதாவது யூஸ் பண்ணலாம். அதனால நீங்க பார்க்குறவங்க இத என்ஜாய் பண்ணி கேளுங்க. சரி டொமேட்டோ. ஆ. ஒரு கடைசியா சொல்லணும்னு தோணுது டொமேட்டோ. ஒருவேளை இப்படியெல்லாம் பண்றது எங்களுக்கெல்லாம் டெட்லி கொம்போவா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன் டொமேட்டோ. இன்னும் முடிக்கலையா நீங்க? ஒண்ணும் முடிக்கல. சரி டொமேட்டோ. போயிட்டு வரோம் அடுத்த வீடியோல. முக்கியமா ஒண்ணு சொல்லிக்கிறோம். யாராவது இத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் இவங்க எடுத்து பேசினா நல்லா இருக்கும்னு ஒரு ஆளுக்கு தோணுனா கூட காமெண்ட்ல போடுங்க. அந்த டாபிக் நல்லா இருந்தா நாங்க எடுக்குறோம். ஆமா. சரி. பை டொமேட்டோ. என்ஜாய் பண்ணுங்க. பாய் பொட்டேட்டோ. வச்சுக்கலாம்.